சில குருநாதருக்கு வித்த தெரியும். ஆனா கத்துக் குடுக்குற மனசு இருக்காது. ஒருத்தர் வித்த தெரியும், இல்ல தெரியாம இருக்கும். கத்துக் குடுக்குறதுக்கு மனசு இருக்கும், மனசு இல்லாம இருக்கும். கத்துக் குடுக்கும் பொழுது அவருக்கு கத்துக் குடுக்க தெரியும், தெரியாம இருக்கும். இப்படி 3 விஷயம் இருக்குதுங்க. ஐயா இப்போ அ சைனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஆ, அதாவது வாழ்நாள் வந்து அதிகமா இருக்கு. ஆமாய்யா. மத்த நம்ம கம்பேர் பண்ணும்போது. ம். இப்ப அதுக்கு இந்த அங்க வந்து இங்க அந்த தாய்ச்சி இந்த கலை வந்து இந்தியால இருந்து வந்தது. ம். நீங்க அத விட்டுட்டீங்க. நாங்க அத பாதுகாத்து வச்சிருக்கோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க அத சரியா வச்சிருக்காங்க. நம்ம விட்டுட்டோம். இந்த நரம்பு அ நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா? ஆ, நர்வ் சிஸ்டம். ஆ. அது வந்து இது எந்த அளவுக்கு இது வந்து சரி பண்ணுதுங்க? சிம்பத்தெட்டிக் அண்ட் பாராசிம்பத்தெட்டிக் அப்படி 2 நரம்பு மண்டலம் இருக்கு. அந்த சிம்பத்தெட்டிக்ங்கிறது வந்து உங்களுக்கு நம்மள பதட்டத்தோடையும், அதிர்ச்சியோடையும் அ நம்ம பாடியில செயல்படுத்தக்கூடிய மண்டலம் அது. ஐயா இப்போ அ சைனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்பேன் அ அதாவது வாழ்நாள் வந்து அதிகமா இருக்கு. ஆமாய்யா. மத்த நம்ம கம்பேர் பண்ணும்போது. ம். இப்ப அதுக்கு இந்த அங்க வந்து இங்க அந்த தாய்ச்சி பயிற்சி பண்றது தான் மெயின் காரணங்களா? ஆமாய்யா. அதாவது பொதுவாவே ஸ்லோவாவும், ரிலாக்ஸாவும் சில செயல்கள நம்ம செய்தாலே, அது வந்து லைஃப் லாங்கா இருக்கும். கூடுதலா இருக்கும். அது மாரி இந்த தாய்ச்சில ரிலாக்சேஷன்லயும் ஸ்லோவாவும் நம்ம பண்றதுனால, அந்த வாழ்நாள் கூட அது அதிகமா இருக்குது. அ சைனால நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். 120, ஆமா. 100 அப்படிலாம் இருக்காங்கன்னு. அதுக்கு இது தாய்ச்சி ஒரு காரணம். இன்னொன்னுயா அ ஜிம்முக்கு போறது, ரன்னிங் போறது, இந்த மாதிரி நெறைய பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, எக்ஸ்டர்னல் மசில் அவ்வளவுமே ஸ்ட்ரெங்தன் ஆகும். அது வந்து உண்ம. பட் தாய்ச்சி ஸ்லோவா பிராக்டிஸ் பண்றனால, இன்னர் ஆர்கன்ஸ் அவ்வளவுமே ஸ்ட்ரெங்தன் ஆவும். அது ப்ராப்பர் ஆக்டிவேட்டுக்குள்ள போறது தாய்ச்சி பிராக்டிஸ்ல முழுமையா கிடைக்கும். அதனால தான் நமக்கு அந்த யின் யான்ங்கிற 2 சிஸ்டம் உருவாச்சுது. நமக்கு இந்த சிம்பல் இருக்குது. பார்த்துக்கிடுங்க இந்த சிம்பல். இதில யின் யான்ங்கிறது வந்து அ 2 அதாவது ஈவன் சிஸ்டம். அதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது யின் யான்ங்கிறது ஈவன். ஒரு ஒரு கை வேலை செய்யுதுன்னா, இன்னொரு கை டம்மியாவோ, அல்லது இன்னொரு கை வேலை செய்யும்போது இன்னொரு கை டம்மியாவோ இருக்கக்கூடாது. 2மே அது முன்னாடி பின்னாடி போனாலும் சரி, பின்னாடி முன்னாடி போனாலும் சரி, ஈவனா இருக்கணும். அந்த சிஸ்டத்த மென்ஷன் பண்றது தான் ஈவன் மீன்ஸ் யின் யான். இது போக நம்ம பார்த்துருக்கோம். நெகட்டிவ், பாசிட்டிவ் ஒரு எலக்ட்ரிக் சப்ளை ஆகணும்னா நெகட்டிவ், பாசிட்டிவ். இந்த மாதிரி யின் யான். இது போக இது அந்த காலத்தில போர் காலத்துக்கு பயன்படுத்தி, அடுத்தது ட்ரெடிஷனலா சைனால பார்த்தா பீச்சு, பார்க்லேலாம் 1000 பேர் ஒரே நேரத்தில பயிற்சி பண்ணக்கூடியத நம்ம நெறைய பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்லோ ரிலாக்சேஷன் இயற்கையான சூழல் இதில அவங்க தன்னைத்தானே உடல் ஆரோக்கியத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உள்ள விஷயங்கள நெறைய அவங்க தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவ்வளவு பேரும் இந்த தாய்ச்சிக்குள்ள 1000 பேர் நின்னு பண்ணக்கூடிய கோஆர்டினேஷனா நெறைய ட்ரெடிஷனலா இருக்கு. அப்ப வந்து அரசாங்கமும், ஆங்கில மருத்துவம் கூட இத வந்து டாய்ச்சிய வந்து ஒரு பண்றாங்க. மெடிசினா, மெடிசினா ட்ரீட்மெண்ட்டா பண்றாங்க. பண்றாங்க. அதுக்கு அவங்க இன்னொரு வார்த்தைன்னு சொன்னாங்க. தாய்ச்சி யாருக்குன்னா சிக்கான ஆளுக்கு. ம். சிக்கான ஆளு தான் தாய்ச்சி பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அந்த சீங்கிற அந்த எனர்ஜி ஒண்ணு ஃபார்ம்ல ஆக்டிவேட் ஆகுறதுனால, நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்புல உள்ள எல்லா ஹீலிங் பண்ணி, அது சரியா உடல் ஆரோக்கியத்த கொண்டு போகுது. அ அப்ப ஹெல்த்தியான ஆளுக்கு தாய்ச்சி மோர் ஹெல்த்தி. நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருதுங்க. நான் யோகா சென்டர் நடத்திட்டு இருந்தேன். அப்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட் யாராவது கொண்டு வா யோகா சென்டருக்கு வாங்கன்னு சொன்னா, "உடம்பு சரியில்லைங்க. சரியாயிட்டு வரேன்பாங்க." ஆமா, ஆமாங்க. நீங்க இங்க வந்தா தாங்க சரியாகும் அப்டின்னா, ஆமாய்யா. பல பேர் அப்டிதாங்க. ஆமா. யோகா 6 மாசம் வரமாட்டேங்க. ஏன்னு கேட்டா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுங்களா? அதனால வரல. ஏங்க டயர்டா இருந்தா தாங்க இங்க வரணும். அப்டின்ற வரணும். மாரி அதுக்காக தான் அது. அ அப்ப வந்து டாய்ச்சி கத்துக்கணும்னா, சிக்கானவங்க வந்தா தான் அவங்களுக்கு தாய்ச்சி. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தாய்ச்சி 100% தேவை. ம். இது வைத்தியமா இருக்கிறனால. ஆமா, ஆமா. இன்னொன்னுயா, ஆ நான் சைனா போயிருக்கும்போது, மாஸ்டர்ட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க நெறைய லெசன் குடுத்துட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த கலை வந்து இந்தியால இருந்து வந்தது. ம். நீங்க அத விட்டுட்டீங்க. நாங்க அத பாதுகாத்து வச்சிருக்கோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுல நம்ம கேட்க எவ்வளோ ஹேப்பி பார்த்தீங்களா? அ அவங்க அத சரியா வச்சிருக்காங்க. நம்ம விட்டுட்டோம். அப்ப இது வந்து இங்க இருந்து தான் போயிருக்கு. இங்க இருந்து தான் போயிருக்குயா. ஆமா. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. இந்த பாம்பும், ம். பூனையும்
ம், ம். ஏன்னா நான் பூனை பிரியங்க. நான் அ, சின்ன வயசுல பூனையெல்லாம் வளர்த்திருக்கேன். அ, பாம்பு வந்து அது பாட்டுக்கு பக்கத்திலேயே உட்காந்துட்டு ரொம்ப நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாரி நம்ம பாம்ப தான் பயப்படுவோம். பூனை மட்டும் பயப்படாது. அ, பாம்பு எவ்வளோ ஸ்பீடா கொத்துனாலும் லேசா நகுரும். அ, இப்படி கைய தூக்கும். அ, பாம்பு வந்து தலைய தட்டுங்க. அ. ஸோ அப்ப நீங்க சொன்ன ஆமா. மாரி அது ஸ்டெடியா இருக்குது. ஆமாய்யா. ரொம்ப தெளிவா இருக்குது. நீ எங்க வேணா கொத்து. நான் லேசா தள்ளிக்குவேன். நான் அடிச்சோம் தலையில படும் அப்படின்னு. அப்போ நீங்க சொன்ன மாரி இந்த டாய்ச்சியோட கான்செப்ட் வந்து பூனை நல்லா கத்து வச்சிருக்கு. அப்படி இல்லையா? அந்த கரெக்ட். மிருகத்து இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கிருந்து வந்த மாரிங்க. ஆமாய்யா. அதாவது அ தாய்ச்சி வந்து அ ஹாண்டன் சைனால உள்ள ஹாண்டன் ப்ரொவின்ஸில தான் தாய்ச்சி பிறந்தது. நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அ சீன சக்கரவர்த்தி அவருடைய ஆஸ்தான மருத்துவர் ஒரு ஆளு காட்டுல போய் நெறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்ப ரிசர்ச் பண்ணும்போது பல பறவை, விலங்குகள் இதுகளுக்கெல்லாம் மன அழுத்தம் இல்ல. இன்னொன்னு அது இயற்கையோட ஒன்றி வாழுது. இயற்கையோட ஒன்று வாழனால அதனுடைய மன அழுத்தம் இல்லாத ஒரு செயல்ல தான் அதுகள் இருக்குது. அப்ப அதனுடைய அசைவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குது? அப்படிங்கிறத அவரு ரிசர்ச் பண்ணி, அந்த மிருகங்கள், பறவையினுடைய தற்காப்பு அது ஒண்ணுக்கொண்ணு சண்டை போடுறது, எது எந்த மாதிரி சண்டை போடுது, எது எந்த மாதிரி, எதுல ரிலாக்ஸ் இருக்குது, எதுல பவர் இருக்கு, ஸ்பீடு இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்து உருவானது தான் தாய்ச்சிங்கிற கதை. ஐயா, இந்த நரம்பு அ நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா? ஆ, நர்வ் சிஸ்டம். ஆ. அது வந்து இது எந்த அளவுக்கு இது வந்து சரி பண்ணுதுங்க? அதாவது ஏன் நம்ம உடம்புல சாதாரண நரம்பு மண்டலம், அசாதாரண நரம்பு மண்டலம். சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் அப்படி 2 நரம்பு மண்டலம் இருக்கு. அந்த சிம்பத்தட்டிக்ங்கிறது வந்து உங்களுக்கு நம்மள பதட்டத்தோடையும், அதிர்ச்சியோடையும் அ நம்ம பாடியில செயல்படுத்தக்கூடிய மண்டலம் அது. பாராசிம்பத்தட்டிக் வந்து உங்களுக்கு அமைதிய, நிதானம, அ அமைதியான செயல்பாடுகள தரக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம் ஐயா. இப்போ ஒரு பாம்பு போகுது அல்லது எய்த்தாப்புல வந்துடுச்சு. நம்ம சிம்பத்தட்டிக் அந்த நரம்பு மண்டலம் வந்து, ஐயோ! பாம்பு அப்படிங்கிற ஒரு ஷாக்குல நம்ம பயந்து ஓடுறதுக்கோ, இல்ல பயப்படுறதுக்கோ, பதட்டப்படுறதுக்கோ ஒரு சூழ்நிலைய அந்த நரம்பு மண்டலம் உருவாக்குது. அ பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அது என்ன பண்ணுதுன்னா, பாம்பு தானே, அது அது பாட்டுக்கு போகும். நம்ம நம்ம வேலைய பார்ப்போம். அத ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த அமைதிய கொடுக்குது. அப்ப தாய்ச்சி பிராக்டிஸ்ல இந்த நரம்பு மண்டலம் சிம்பத்தட்டிக் அந்த பதட்டத்தையும், அதிர்ச்சியும் குடுக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தினுடைய வேலைய அது இல்லாம ஆக்கி, இந்த நரம்பு மண்டலத்தினுடைய வேலைய இது அதிகப்படுத்துது. அதனால அது நமக்கு அமைதிக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிரும். பதட்டம் அது இது இல்லாம. இன்னொன்னுங்க சைனால நமக்கு தாய்ச்சி நெறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான பேர் பிராக்டிஸ் பண்ண ட்ரெடிஷனல். அங்க ஸ்டைல் நெறைய தாய்ச்சி ஸ்டைல் இருக்குது. ம். அதுல குறிப்பா யாங் ஸ்டைல் தாய்ச்சி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த யாங் ஸ்டைல் தாய்ச்சியில 85 ஃபார்ம்ஸ் இருக்குது. மற்ற ஸ்டைல்கள்ல வந்து ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சென் ஸ்டைல் இருக்குது, வூத் ஸ்டைல் இருக்குது. இப்படி 2, 3 ஸ்டைல்கள் இருக்குது. அதில மற்ற ஸ்டைல்கள்ல ஃபார்ம் கம்மி. 52 இருக்கும், 48 இருக்கும், 38 இருக்கும். 85ங்கிறது வந்து நம்ம யாங் ஸ்டைல் தாய்ச்சில தான் இருக்குது. அப்ப நீங்க சொல்ற மாரி பார்க்கும்போதுங்க, அந்த நரம்பு சிஸ்டம்னு சொன்னீங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது, நம்ம மூளையில வந்து எஸ். கார்ட்டிசோல் அ, அப்படிங்கிற ஒரு அ. கார்ட்டிசோல் அது சம்மந்தம் நெறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னே இருக்குதுங்க. இருக்குது. ஆமா. ஆ மகிழ்ச்சி வரும்பொழுது, கவனம் வரும்பொழுது, நம்ம உடம்புல வந்து டோபாமைன், அ, எண்டோக்ரைன் இந்த மாரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். அப்ப நீங்க ஓகே. சொல்றத பார்க்கும்பொழுது, டாய்ச்சி தொடர்ந்து செய்யும் பொழுது, நமக்கு உடம்புல சுரக்கிற, மூளையில சுரக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு, அ, இந்த ஹேப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். ஆமாய்யா. அதுதான் உண்ம. நீங்க இந்த 2 நாள் லெவல் 1ல எவ்வளவு பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் மட்டும் எவ்வளோ கத்துக் குடுப்பீங்க? 13 ஃபார்ம். அதாவது சீக்கான் எக்ஸர்சைஸ்ன்னு சொல்றோம். அந்த சீக்கான் எக்ஸர்சைஸ் இப்போ நம்ம எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் சொல்லிக் குடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் அதிலயும் நம்ம வார்ம் அப்லாம் பண்றோம். சின்ன ஒரு ஜம்பிங், ஒரு ஸ்கிப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி, இதில அந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி 13 சீக்கான் எக்ஸர்சைஸ் இருக்குது. அத நீங்க கண்டிப்பா எல்லாமே கம்பல்சரியா 20 டைம் செய்யணும். பட் நம்ம அட்லீஸ்ட் 10 டைமாவது அத செய்துக்கிட்டு தான் நம்ம அந்த ஃபார்ம் பிராக்டிஸுக்குள்ள போணும். சரி. அதான் சரி. அப்போ வந்து 2 நாள் நேரடி பயிற்சியில ஆ.
6 மாசம் கத்துக் குடுக்குற அந்த லெவல் 1 அதையும் கத்துக் குடுக்குறீங்க. ஆமாய்யா. 13 உடல் பயிற்சிகளும் கத்துக் டாய்ச்சி சம்பந்தப்பட்டது கத்துக் குடுக்குறீங்க. ஆமாய்யா, ஆமா. அது நீங்க ஐயா கூட அவங்களுக்கு அதுதான் திறமை. படிச்சிருப்பீங்க. இது அவங்கவங்க திறமை. எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு எந்த அளவுக்கு பயிற்சி பண்றாங்களோ அவங்கவங்க திறமை. ஆமாய்யா, ஆமா. இந்த டாய்ச்சி பயிற்சிக்கு ஏஜ் லிமிட் எதாவது இருக்குங்களா? இப்ப நீங்க சொன்ன மாரி இப்போ நீங்க சொன்னீங்க 9 வயசுல ஆரம்பிச்சு 90 வயசு அப்டின்னீங்க. பண்ணிக்கலாம். இதான் ஏஜ் லிமிட்டுங்களா? ஆமாய்யா. அதாவது எதுக்காக சொல்றேன்னா, ஆ 6 வயசுலருந்தே குறிப்பா சொல்லப்போனா என் பேத்திய நான் 6 வயசுலேருந்தே தாய்ச்சி சொல்லிக் குடுக்குறேன். ஆனா அவங்கலாம் வந்து ஜெராக்ஸ் மாதிரி. ம். நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு ஆளுக்கு திறமை இருக்கும். அத அப்சர்வேஷன் பண்ணி குட்டா பண்றேன்னு. அந்த மெச்சூரிட்டியா பயிற்சி பண்ணக்கூடிய வயசு 9 வயசு தான். அந்த 9 வயசுல மெச்சூரிட்டி இருக்கும். சொல்லிக் குடுக்கறத சரியா புரிஞ்சு பண்ணக்கூடிய இது அப்போ அதுல இருக்குது. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த 2 நாள் வகுப்பு வரலாம். வரலாம்யா. 90 வயசு வரை வரலாம். அது எதுக்குன்னாய்யா, ஆ இப்ப எனக்கு இங்க ஒரு டவுட்டுங்க. 90 வயசுங்கிறீங்க. அப்ப 95 இருந்தா வர வேண்டாமா? அப்படி இல்லையா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அது எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நம்ம அந்த காலத்துல நம்ம தாத்தா, பாட்டிகள்லாம் 100 வயசு, 110, 120 வயசு இருப்பாங்க. பட் கூணு போட்டுருவாங்க. ம். அதுக்கு என்ன காரணம்னா, ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரென்த்தும், லோவர் பார்ட் ஸ்ட்ரென்த்தும் இல்லாதது தான் அதுக்கு முழுமையான காரணம். சைனால உங்களுக்கு தாய்ச்சி பிராக்டிஸுக்கு ஏஜ் லிமிட்டே இல்ல. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் 90 சொன்னேன். 110, 120 வரை வயசு ஜப்பனீஸ், சைனீஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த தாய்ச்சி பிராக்டிஸில் இருந்தால் அவங்க லோவர் பார்ட் ஸ்ட்ரெங்தன் ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெங்தனால அவங்க நடந்துக்கிட்டே இருக்கலாம். கூணு போடக்கூடிய அந்த நிலை அவங்களுக்கு வராது. அது ரொம்ப வர வாய்ப்பு கிடையாது. அதனால நான் சொன்னது. பட் 120 வயசு வரை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாம்? ஐயா எனக்கு 62. சரி. ஆமா. 61 மார்ச்ல முடிஞ்சு 62 ரன்னிங். சொந்த ஊர் எதுங்க? எனக்கு நாகர்கோவில்யா. கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்கிற நாகர்கோவில். என்னுடைய குருநாதருக்கும் நாகர்கோவில். நீங்க இப்ப முழு நேரமா இந்த பயிற்சி மட்டும் தான் பண்றீங்களா? வேற ஏதாவது பிசினஸ்? இல்லையா. முழு நேரமா தாய்ச்சி பயிற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. நாகர்கோவில்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள தாய்ச்சி ஸ்கூல் ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஆதென்டிக் யங் சைல்ட் தாய்ச்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கேன்யா. நெறைய ஊர்கள்ல இருந்து வராங்க, படிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் பையங்க நெறைய பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு நெறைய மெடிக்கல் பெனிஃபிட் இதில இருக்குது. அதனால அவங்க அந்த மெடிக்கல் பெனிஃபிட்ட அனுபவிக்கிறதுக்காக வந்து அதில சக்சஸ் ஆகி இப்ப நல்லபடியா ஹெல்த்தியா ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்காங்கய்யா. இதுவரைக்கும் சுமாரா எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் உங்ககிட்ட கத்துருப்பாங்க? அதாவதுயா, நேரடியான மாணவர்கள்னு சொல்லி தாய்ச்சி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு 30 டூ 40 பேர் இருக்கிறாங்க. இத தாண்டி ஒவ்வொரு ஊர்கள்ல போய் நம்ம இப்போ அ ஒரு ஆளு 2 பேர்னா டைரக்ட்டா நம்மட்ட வந்து பிராக்டிஸ் பண்ணிருவாங்க. ஒரு 10 பேர், 15 பேர் எனக்கு அவ்வளோ பேரும் வந்து படிக்கணும்னா, அதுக்கு நான் அங்க போய் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எக்ஸ்பென்ஸ் கம்மி. அதனால நான் போய் எடுக்கிறேன். இப்படி எடுக்கிறதுல நெறைய இருக்கிறாங்க. ஆமா. அது 100 பேருக்கு மேலலாம் அப்படி இருக்காங்க. இன்னொன்னு நான் சொன்னேன், பயிற்சியாளர உருவாக்குனா, தாய்ச்சி நெறைய ரீச் ஆயிரும். அதுவும் ஒரு கான்செப்ட்ல பயிற்சியாளர உருவாக்கக்கூடிய இதுவும் நடந்துகிட்டு இருக்குதுயா. உங்க குடும்பத்துல எப்படிங்க? சப்போர்ட்ஸ் எப்படிங்க? உங்க வீட்ல இருக்க எல்லாருமே இந்த பயிற்சி கத்துக்கிட்டாங்களா? அது சப்போர்ட் பண்றாங்களா? சப்போர்ட் பண்றாங்கய்யா. அதாவது அ நான் இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை வருஷம் தாய்ச்சி பயிற்சி பண்ணி ஒரு பயிற்சியாளரா வந்து இருக்கக்கு காரணம் வீட்ல எல்லாரும் சப்போர்ட்டு. என்னுடைய சகோதரர் நாங்க வந்து கூட்டு குடும்பம். அவங்க தான் என்ன படிக்க வச்சு, கராத்தே படிக்க வச்சு, தாய்ச்சிய படிக்க வைக்கிறது எனக்கு ஆக்கம் தந்து, அவங்க என்ன உருவாக்குனனால தான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன். அ பயிற்சி பெறதுக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு பயிற்சி தந்தனால தான் நான் இங்க இருக்கிறேன். அப்ப 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி. இது போக பையங்க என் சன் 2 பேருமே தாய்ச்சியில எனக்கு முழுமையான சப்போர்ட்டு. அவங்களும் என் கூட சேர்ந்து பயணிக்காங்க. தாய்ச்சிய நெறைய கொண்டு போணும், எல்லாருக்கும் ஆரோக்கியத்த கொடுக்கணுங்கிற மாஸ்டரோட ஆம்பிஷன என் மூலமாவும் நாங்களும் சேர்ந்து கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு சன்னுனுடைய சப்போர்ட்டும் நெறைய இருக்குது. 2 சன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நண்பர்களே, ஐயா அவர்கள் வந்து நீங்க ஐயாட்ட போய் நீங்க டாய்ச்சி வந்து ஒரு லெவல் 1 கத்துக்கணும்னாவே 6 மாசம் தேவைப்படுது. நீங்க நாகர்கோவில் போகணும். இல்ல ஐயாவ வந்து நீங்க 6 மாசத்துக்கு உங்க ஊருக்கு கூப்பிடணும். அப்படி இருக்கிற அந்த அருமையான அந்த ஒரு பயிற்சிய நாம வந்து இப்போ வெறும் 2டே நாளில் பொள்ளாச்சிக்கு அருகே ஆழியார்ல இயற்கையான ஒரு சூழல்ல நடக்குது. நிஷ்டை வாழ்வியல் மையத்துல.
ஐயா வந்து நேரடியா வந்து ஒவ்வொரு மாதமும் கத்துக் குடுக்கறதுக்காக கேட்டிருக்கோம். ஐயா வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே நண்பர்களே, இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்க நான்லாம் வந்து ரொம்ப வருஷமா டாய்ச்சி கத்துக்கணும்னு சொல்லி நெறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். நெறைய செலவு பண்ணியிருக்கேன். நெறைய கத்துருக்கேன். ஆனா முழுமையா அதாவது முழுமையானா அந்த லெவல் 1யே நான் முழுமையா நான் கத்துக்கலைங்க. ரொம்ப வருஷமா அந்த ஏக்கம், அந்த தேடுதல்ல வந்து முதல்ல ஐயா தான் வந்து எனக்கு குருநாதர் வந்து அந்த பயிற்சிய கத்துக் குடுத்தாரு. இப்ப நான் அத பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. எனவே நீங்களும் அந்த பயிற்சிய கத்துக்கங்க. மீண்டும் சொல்கிறேன், இது வந்து ஒரு தற்காப்பு கலைக்கு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு தியானம், ஒரு ஹீலிங், ஒரு மனச ஒழுங்கு பண்றது எல்லாமே வருது இதுல. அதனால உங்க காலேஜ் படிக்கிற உங்க பையனோ, பொண்ணோ, ஒரு தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து கத்துக்கலாங்க. ரூல்ஸ் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கலையை 2டே நாள் இது முக்கியமான விஷயங்க. 2டே நாள்ல நான் கத்துக் குடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எந்த ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு இல்லாம, இந்த சப்ஜெக்ட்ட மட்டும் பேசி, புரியிற மாரி பேசி வகுப்பெடுத்திருந்தாரு. நாங்க ஒரு 10, 15 பேர் கத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே முழுமையா அத வந்து கத்துக்க முடிஞ்சது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வித்தை ரொம்ப தெளிவா தெரியுதுங்கிறது 1. கத்துக் குடுக்கறக்கும் தெளிவா தெரியுதுங்கிறது 2வதுங்க. சில குருநாதருக்கு வித்த தெரியும். ஆனா கத்துக் குடுக்குற மனசு இருக்காது. பாருங்க ஒருத்தருக்கு வித்த தெரியும். ஒருத்தருக்கு வித்த தெரியும். இல்ல தெரியாம இருக்கும். கத்துக் குடுக்கறக்கு மனசு இருக்கும், மனசு இல்லாம இருக்கும். கத்துக் குடுக்கும் பொழுது அவருக்கு கத்துக் குடுக்க தெரியும், தெரியாம இருக்கக்கூடிய 3 விஷயம் இருக்குதுங்க. அந்த 3 விஷயத்துல ஐயா அவர்கள் வித்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. முழுமையா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஓப்பனா கத்துக் குடுக்கறக்கும் தயாரா இருக்காரு. 3வது கத்துக் குடுக்கும்போது எல்லாருக்கும் புரியுது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒவ்வொரு மாசம் என்ன டேட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெப்சைட் anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல டாய் சி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நடக்கிற டேட் இருக்கும். நீங்க அவசியம் வந்து கலந்துக்குங்க. 2 நாள் முழுமையான பயிற்சி, தங்கும் இடம், உணவு எல்லாமே சேர்த்தி வெறும் ரூ. 3000க்கு உங்களுக்கு இத ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்குறோம். எனவே அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஐயா, இன்னைக்கு நீங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த டாய்ச்சி சம்பந்தமான பல விஷயங்கள சொன்னீங்க. ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும் அது உபயோகமா இருந்திருக்கும். ஆமா. நீங்க தொடர்ந்து வந்து இந்த 2 நாள் பயிற்சிய நடத்தி குடுங்க. கூப்பிடும்போது நீங்க எல்லாருக்கும் இந்த டாய்ச்சி வந்து உங்க மூலியமா உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது எனது விருப்பங்க. சரி. ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்கு கத்துக் குடுத்துருக்கீங்க. எனவே எனது டாய்ச்சி குருநாதராகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் அ ஐயா சொன்னது மாதிரி அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிடுங்க. ஐயா சொன்னாங்க, இப்படி 2 நாள் வந்து உங்களுக்கு பயிற்சிலாம் குடுக்குறேன்னு. இது என்னுடைய குருநாதரும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால தான் இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எல்லாரும் வந்து நல்லபடியா ஐயாவிட்ட கலந்துக்கிட்டு, ஐயா இதில வந்து இந்த ப்ரோகிராம நல்லபடியா வந்து உடல் ஆரோக்கியத்த பெறணும்னு சொல்லி நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி. மீண்டும் சந்திப்போங்க. வாழ்க வளமுடன். தேங்க் யூ. நன்றி. தாய்ச்சி வகுப்பு முதலாக 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி சாயந்தரம் 7லிருந்து 9 இந்தியா டைம் பிரகாரம் ஒரு ஆன்லைன் வகுப்பு 2 மணி நேரம். இத நீங்க வீட்ல இருந்தே கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுத்தது செப்டம்பர் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நேரடி வகுப்பு ஆழியார்ல நடக்குது. அதுல வந்து நீங்க கலந்துக்கணும். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல டாய் சி அப்படின்னு டைப் பண்ணி நீங்க ரூ. 3000 கட்டுனீங்கன்னா நீங்க புக் பண்ணிட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆன்லைன் லிங்க் அனுப்பப்படும். இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8870666966 அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொள்ளுங்க. வாய்ப்புள்ள நபர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.